Welcome to part 14 of equilibrium. நாம இந்த வீடியோல ionic product of water and pH அப்படிங்கற ரெண்டு டாபிக்க படிக்க போறோம். போன வீடியோல அதாவது part 13 வீடியோல பார்த்தோம்னா நம்ம acid bases theory வந்து பார்த்தோம் இல்லையா. இதுல சில substance அதாவது for example water அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு unique nature அதுக்கு இருக்கும். அது என்ன அப்படினு பார்த்தோம்னா அது வந்து amphoteric அப்படின்றதுதான். amphoteric அப்படிங்கிறது ஒரு substance சில சமயம் ஆசிடா பிஹேவ் பண்ணும், சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸா பிஹேவ் பண்ணும், சேம் சப்ஸ்டன்ஸே. இது வந்து நம்ம அதோட amphoteric நேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் வந்து பேஸா பிஹேவ் பண்ணும் in the presence of acid HCl. HCl புரோட்டானை டொனேட் பண்றதுனால இது வந்து ஆசிட் அப்படின்னு சொல்றோம். அதுவே இந்த இடத்துல வாட்டர் வந்து அந்த புரோட்டானை அக்செப்ட் பண்றதுனால பேஸ் அப்படின்னு சொல்றோம். அதுவே இந்த சேம் வாட்டரே in the presence of ammonia, அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ குட் புரோட்டான் அக்செப்டார் அப்படிங்கிறதால அது வந்து பேஸாக பிஹேவ் பண்ணுது. வாட்டர் வந்து அந்த நேரத்தில் ஆசிடாக பிஹேவ் பண்ணுது. ஏன்னா அது வந்து அமோனியாவை விட நல்ல ஒரு புரோட்டான் டோனார் அப்படிங்கிறதால இந்த இடத்துல வாட்டர் வந்து ஆசிடாக பிஹேவ் பண்ணுது. இப்போ அதுவே பியூர் வாட்டர் அப்படின்னும் போது ஒரு வாட்டர் மாலிக்யூல் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் டோனராக இருக்கிறதுனால ஆசிடாக பிஹேவ் பண்ணும். அதுவே அடுத்த மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் புரோட்டான் அக்செப்டரா இருக்கிறதுனால அந்த நேரத்தில் அது வந்து பேஸா பிஹேவ் பண்ணும். அதுக்கான ஈக்குவேஷன் தான் H2O as an acid plus H2O as an base gives us H3O plus plus OH minus அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மாலிக்யூல் பார்த்தீங்கன்னா ஆசிட், ஏன்னா அது டொனேட் பண்ணுது புரோட்டானை, அதனால அது ஆசிட். செகண்ட் மாலிக்யூல் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ், ஏன்னா அது புரோட்டானை அக்செப்ட் பண்ணுறதுனால அது வந்து பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் பிட்வீன் த டூ மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். அதாவது லெஸ் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் தான் இந்த புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இந்த இடத்துல டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், நம்ம ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் K அப்படின்னு நம்ம இதுக்கு சொல்லுவோம். அதை வந்து எழுதணும், எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா concentration of the products divided by concentration of the reactants இல்லையா. இந்த இடத்துல concentration of the products அப்படிங்கிறதுக்கு பதிலாக concentration of H3O plus into concentration of OH minus divided by concentration of water அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல concentration of water நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். ஏன்னா வாட்டர் வந்து பியூர் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த இடத்துல concentration of வாட்டர் அப்படிங்கிறது நம்ம ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டோட மெர்ஜ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது ஒரு நியூ கான்ஸ்டன்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா KW அப்படிங்கிறது தான். இது என்னன்னா அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். KW which is equal to molar concentration of H plus into molar concentration of OH minus அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் அதாவது H3O பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதில் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 1.0 into 10 to the power minus 7 m at 298 Kelvin அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல டெம்பரேச்சர் கூட நீட்டாக கிளீனாக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் வெரி ஆகும்போது அதோட வேல்யூவும் வெரி ஆகும். அப்படிங்கிறதால இந்த 298 கெல்வின், அதாவது எந்த டெம்பரேச்சர்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரி அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அட் 298 கெல்வின் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் அயான் வந்து பார்த்தீங்கன்னா 1.0 into 10 to the power minus 7 m அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டர் மாலிக்யூல் டிசோசியேட் ஆகும்போது ஈக்குவல் நம்பர் ஆஃப் H பிளஸ் அயான்ஸும் OH மைனஸ் அயான்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படிங்கிறதால நமக்கு concentration of H plus ion which is equal to concentration of OH minus ion அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஆல்ரெடி H plus ion concentration வந்து 1.0 into 10 to the power minus 7 m அப்படிங்கிறது தெரியும். அதனால concentration of OH minus ion கூட which is equal to the concentration of H plus ion, அதாவது 1.0 into 10 to the power minus 7 m அப்படின்னு சொல்லலாம். இந்த வேல்யூ KW at 298 Kelvin வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன்ஸை நம்ம இந்த ஈக்குவேஷன், அதாவது அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது KW which is equal to 1 into 10 to the power minus 14 m square
லிட்டர் அப்படிங்கிற வேல்யூ தான் நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல KW அகெயின் சொல்றேன், அது வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ட், ஏன்னா அது ஒரு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதால. இதுல டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது 1000 grams per liter. அதுக்கப்புறம் மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது 18 gram per mole அப்படிங்கிறது தான். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 1 mole ஆஃப் வாட்டர்ல 18 grams ஆஃப் வாட்டர் இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் இல்லையா? ஸோ 18 grams ஆஃப் வாட்டர் which is equal to 1 mole அப்படின்னும் போது 1000 grams ஆஃப் வாட்டர் which is equal to அதை கால்குலேட் பண்ணும்போது 1000 grams per liter divided by 18 gram per mole அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு மோலார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் which is equal to 55.55 moles அப்படின்றது நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் இருக்கிற யூனிட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணும்போது அட் லாஸ்ட் நமக்கு கிடைக்கிறது மோல்ஸ் பர் லிட்டர் அப்படிங்கிறது தான். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் நம்ம வந்து m அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த இடத்துல நம்ம 55.55 m அப்படின்னு யூஸ் பண்றோம். இதுல நம்ம ரேஷியோ ஆஃப் டிசோசியேட்டட் வாட்டர் டு த அன்டிசோசியேட்டட் வாட்டர் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இதுல dissociated water அப்படிங்கிறது 1 into 10 to the power minus 7 m அப்படிங்கிறது தான். Undissociated water வந்து பாத்தீங்கன்னா நம்ம 55.55 m அப்படின்னே போடுறோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல மோலார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கால்குலேட் பண்ண வேல்யூ 55.55. இந்த இடத்துல வாட்டரோட டிசோசியேஷன் ரொம்ப 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 லெஸ்ஸா இருக்கு அப்படிங்கிறதால மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் டிசோசியேட் ஆகி இருக்காது அப்படிங்கிறதாலையும் நம்ம இந்த undissociated water இது வந்து 55.55 அப்படினே யூஸ் பண்றோம். இது நமக்கு approximately நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படினா 2 into 10 to the power minus 9 அப்படிங்கிற வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல dissociation of water அப்படிங்கிறது ரொம்ப 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 feeble இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். So one molecule of water இன்னொரு molecule of water ஓட react பண்ணி இந்த dissociation process அதாவது ionization process வந்து நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் மீனிங் இதுக்கு. இப்போ ஒரு aqueous சொல்யூஷன் எப்படி நம்ம acidic இல்லைன்னா நியூட்ரல் இல்லைன்னா பேசிக் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த மோலார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H3O+ அதாவது H+ அயான்ஸ்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ மோலார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H3O+ அயான்ஸையும் மோலார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் OH- அயான்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ மோலார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H3O+ அயான்ஸ் மோலார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் OH- அயான்ஸை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம அசிடிக் அப்படின்னு சொல்றோம். அதுவே அந்த சொல்யூஷன்ல ஈக்குவல் கான்சென்ட்ரேஷன் அதாவது H3O+ அயான் கான்சென்ட்ரேஷனும் OH- அயான் கான்சென்ட்ரேஷனும் ஈக்குவலா இருந்தது அந்த சொல்யூஷன் வந்து நம்ம நியூட்ரல் அப்படின்னு சொல்றோம். அதுவே இந்த H3O+ அயான் கான்சென்ட்ரேஷன் OH- அயான் கான்சென்ட்ரேஷனை விட கம்மியா இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அதுவும் மொலாரிட்டி டர்ம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா ஒரு லாகரிதமிக் ஸ்கேல் தேவைப்பட்டது. அதை தான் நம்ம pH ஸ்கேல் அப்படின்னு சொல்றோம். இந்த pH அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நெகட்டிவ் லாகரிதம் டு த பேஸ் 10 ஆஃப் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரோஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஓல்டன் டேஸ்ல வந்து கான்சென்ட்ரேஷனை ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த இடத்துல ஆக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரோஜன் அயான் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம டைல்யூட் சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் less than 0.01 m இருக்கிற டைல்யூட் சொல்யூஷன்ல ஆக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரோஜன் அயான் இது வந்து மொலாரிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும், அதோட மேக்னிடியூடுக்கு ஈக்குவலா இருக்கும். அதனால நம்ம இந்த ஆக்டிவிட்டி ஆஃப் H+ அயானை நம்ம மோலார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H+ அயான் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். மோரோவர் ஆக்டிவிட்டிக்கு எந்த யூனிட்டுமே இல்லை. அதனால இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஆக்டிவிட்டி ஆஃப் H+ which is equal to molar concentration of H+ per mole per liter அப்படின்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இந்த இடத்துல definition of pH அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா pH which is equal to minus log of activity of H+ அப்படி இல்லைன்னா minus log of molar concentration of H+ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அசிடிக் சொல்யூஷன் ஆஃப் HCl அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 to the power minus 2m இந்த கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறோம். இந்த 10 to the power minus 2 நம்ம இந்த மைனஸ் லாக் ஆஃப் இந்த H plus அயான் கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் நம்ம யூஸ் பண்றோம். அதாவது மைனஸ் லாக் ஆஃப் 10 to the power minus 2 அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற pH வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கும். அடுத்து நம்ம பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். இதுல மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சில் அயான் வந்து பாத்தீங்கன்னா 10 to the power minus 4m இருக்கு. ஆனா நமக்கு வேண்டியது வந்து மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O plus அயான் தான். ஏன்னா இந்த மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O plus அயானை வச்சு தான் நம்ம pH கால்குலேட் பண்ண முடியும். அப்படிங்கறதால நமக்கு எப்படி இந்த H3O plus அயான் கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லையா, அதாவது Kw which is equal to molar concentration of H3O plus into molar concentration of OH minus which is equal to 10 to the power minus 14 அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கு இல்லையா. இதுல இந்த OH minus அயான் கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலா நம்ம 10 to the power minus 4 அப்படிங்கிறது சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O plus அயானை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O plus into மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ்க்கு பதிலா 10 to the power minus 4 which is equal to 10 to the power minus 14 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O plus which is equal to 10 to the power minus 14 divided by 10 to the power minus 4 அப்படின்றது நம்ம பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 10 to the power minus 10 அப்படிங்கிற வேல்யூ தான். இந்த வேல்யூவை pH which is equal to minus log of in the molar concentration of H plus அதாவது H3O plus இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது pH which is equal to 10 அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம பியூர் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் அயான்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus எவ்வளோ இருந்தது அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ 10 to the power minus 7 at 298 Kelvin அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த H plus அயான் கான்சன்ட்ரேஷன் which is equal to 10 to the power minus 7 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம மைனஸ் லாக் ஆஃப் H plus அந்த H plus அயான் கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக நம்ம 10 to the power minus 7 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு பியூர் வாட்டரோட pH 7 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. சோ ஒரு சொல்யூஷன் அசிடிக் சொல்யூஷனா இருந்தது அப்படின்னா மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் அயான்ஸ் இல்லனா ஹைட்ரோனியம் அயான் இஸ் கிரேட்டர் than 10 to the power minus 7 m இருக்கும். அதுவே பேசிக் சொல்யூஷன் அப்படின்னா இந்த ஹைட்ரோஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா less than 10 to the power minus 7 m இருக்கும். அதுவே நியூட்ரல் சொல்யூஷன் அப்படின்னா இந்த ஹைட்ரோஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் which is equal to 10 to the power minus 7 m இருக்கும். அதுவே நம்ம pH வேல்யூல பார்த்தோம் அப்படின்னா அசிடிக் சொல்யூஷனுக்கு pH வந்து less than 7 இருக்கும், பேசிக் சொல்யூஷனுக்கு pH greater than 7 இருக்கும், நியூட்ரல் சொல்யூஷனுக்கு pH வந்து equal to 7 இருக்கும். Again, இப்போ நம்ம ionic product of water and the equation இருக்கு இல்லையா, Kw which is equal to molar concentration of H3O plus into molar concentration of OH minus which is equal to 10 to the power minus 14 அப்படிங்கிற equation இருக்கு இல்லையா, இதுல நம்ம நெகட்டிவ் லாகரிதம் ரெண்டு சைடுமே எடுக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிறது மைனஸ் லாக் Kw which is equal to minus log of H3O plus into OH minus அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற இந்த லாகரிதமை நம்ம H3O க்கு செப்பரேட்டா அண்ட் OH க்கு செப்பரேட்டா அதை பிரிக்கும் போது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா which is equal to minus log of H3O ion concentration and minus log of OH minus ion concentration அப்படின்னு எழுதணும். இந்த இடத்துல இந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது both H3O க்கும் வரும், அதே சமயத்துல OH க்கும் வரும். அடுத்து நம்ம இந்த 10 to the power minus 14 க்கும் நம்ம நெகட்டிவ் லாக் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிறது மைனஸ் லாக் ஆஃப் 10 to the power minus 14 அப்படிங்கிறது கிடைக்கும். நமக்கு தெரியும் மைனஸ் லாக் ஆஃப் Kw அப்படிங்கிறது நம்ம என்னன்னு எழுதலாம், PKW அப்படின்னு எழுதலாமா, அதே மாதிரி which is equal to இங்க மைனஸ் லாக் ஆஃப் H3O plus இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா நம்ம pH அப்படின்னு எழுதுறோம். அதே மாதிரி மைனஸ் லாக் ஆஃப் OH minus நம்ம என்னன்னு சொல்லலாம், POH அப்படின்னு சொல்லலாம். So PKW which is equal to pH
plus P OH which is equal to இது வந்து minus log of 10 to the power minus 14 இல்லையா, அதனால இந்த வேல்யூ minus log of 10 to the power minus 14 நம்ம 14 அப்படின்னு எழுதுறோம். இந்த இடத்துல அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் KW வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது அதோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகும் இல்லையா, ஆனால் pH சேஞ்ச் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதால நம்ம அது வந்து இக்னோர் பண்ணிடலாம். அடுத்து pKw அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவான்டிட்டி. ஏன்னா இந்த pKw ஓட வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயானையும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சில் அயானையும் கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா மோலார் concentration of H3O plus ion into molar concentration of OH minus ion தான் KW which is equal to 10 to the power minus 14. இந்த வேல்யூ வந்து at 298 கெல்வின்ல கான்ஸ்டன்டா இருக்கும். இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த pH ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா லாகரிதமிக் ஸ்கேல் இல்லையா, ஸோ இந்த pH வேல்யூ வந்து ஒரு யூனிட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இந்த H plus ion கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதுவும் சேஞ்ச் ஆகும் by a factor of 10 அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம pH வேல்யூ வந்து 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus ion வந்து பாத்தீங்கன்னா 10 to the power minus 5 m இருக்கும். அதுவே இப்போ pH வேல்யூ 6 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், இப்போ வந்து ஒரே ஒரு யூனிட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா pH வேல்யூ. இப்போ என்னவா இருக்கும், மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus ion அப்படின்னா 10 to the power minus 6 மாறி இருக்கும். அதே மாதிரி இப்போ pH வேல்யூ வந்து 7 அப்படின்னு இருந்ததுன்னா மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus ion வந்து 10 to the power minus 7 சேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி pH வேல்யூ 2 யூனிட்ஸ் வந்து டிஃபர் ஆகுது, சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus ion எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா பை a factor of 100 சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் pH வேல்யூ வந்து 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus ion வந்து 10 to the power minus 3 இருக்கும். அதுவே pH வேல்யூ வந்து 5 இருந்தது அப்படின்னா மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus ion வந்து 10 to the power minus 5 இருக்கும். ஸோ pH வேல்யூ 2 யூனிட்ஸ் டிஃபர் ஆச்சு அப்படின்னா இந்த H plus ion கான்சன்ட்ரேஷன் வந்து கூட பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 100 அப்படிங்கிற ஃபேக்டர்ல சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த pH of a சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இது வந்து ரஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு pH பேப்பர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த pH பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து pH of a சொல்யூஷன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சொல்யூஷனோட pH சேஞ்ச் ஆகும்போது இந்த pH பேப்பரோட கலரும் சேஞ்ச் ஆகும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் pH பேப்பர்ஸும் அவைலபிளா இருக்கு. இதுல வந்து pH ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 1 to 14 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதோட அக்யூரசி வந்து அப்ராக்சிமேட்டா 0.5 அப்படிங்கிறது இருக்கும். அதுவே நமக்கு இன்னும் இந்த pH வேல்யூவோட அக்யூரசி வந்து அதிகமா வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து pH மீட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். pH மீட்டர் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் வந்து இதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து இந்த H plus ion கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த H plus ion கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகும்போது இதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலும் சேஞ்ச் ஆகும். இதோட ப்ரிசிஷன் வந்து 0.001. இந்த அளவுக்கு ப்ரிசிஷனோட நம்மளால pH வேல்யூஸை மெஷர் பண்ண முடியும். இப்போ pH மீட்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸ்ல ஒரு பென் சைஸ்ல எல்லாம் கூட மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இதுவரைக்கும் நாம pH அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இப்போ நாம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் pH இன் டெய்லி லைஃப் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம pH ஆஃப் த சாயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளான்ஸ் எல்லாம் க்ரோ ஆகிறதுக்கு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் pH வந்து இந்த சாயிலில் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் பிளான்ஸ் எல்லாம் வந்து ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். இப்போ இந்த சாயில் வந்து ரொம்ப அசிடிக்காக இருந்தது அப்படின்னா நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளான்ஸை க்ரோ பண்ணலாம். ஸோ pH ஆஃப் த சாயிலை வந்து நம்ம பர்டிகுலர் ரேஞ்சுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பிளான்ஸை க்ரோ பண்ணும்போது அது ரொம்ப நல்லா வளரும். அடுத்து நம்ம பாடி பார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட மவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட pH அதாவது சலைவாவோட pH வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 7 இருக்கும். அதனால சலைவா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஃபுட் எடுத்துக்கும் போது நம்ம சாப்பிட்ட ஃபுட் ரிமைன்ஸ் எல்லாம் வாயிலே இருக்கும்போது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாக்டீரியாஸ் எல்லாம் நம்ம மவுத்தில் இருக்கும் இல்லையா, இது வந்து ஆசிடாக கன்வெர்ட் பண்ணும். இந்த ரிமைன்ஸ் ஃபுட் ரிமைன்ஸ் எல்லாம் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணும். இல்லைன்னா நம்ம வந்து
ரொம்ப ஸ்வீட்ஸ் எடுத்துக்கும் போது இந்த ஸ்வீட்ல வந்து என்ன இருக்கும், குளுக்கோஸ் இருக்கும் இல்லையா, இதை வந்து ஆசிடா இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணிடும். அதனால சலைவாவோட pH வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதோட pH வந்து லோயர் தென் 5.5 வந்துடுச்சு அப்படின்னா டூத் டீகே ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம பல்லுல எனாமல் இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சி அப்படைட் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம சலைவாவோட pH வந்து அசிடிக் pHக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இந்த கால்சியம் ஹைட்ராக்சி அப்படைட் வந்து டீமினரலைஸ் ஆகும். ஸோ நம்ம பல்லு டீகே ஆக ஆரம்பிச்சு நமக்கு டூத் கேவிட்டிஸ் வந்துடும். அதுவே நம்ம ஃப்ளூரைடு இருக்கிற மாதிரி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ரீமினரலைசேஷன் நடந்து ஃப்ளூரோ அப்படைட் வந்து பல்லு மேலே டெபாசிட் ஆகும். இந்த ஃப்ளூரோ அப்படைட் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஒரிஜினல் டூத் சர்ஃபேஸை விட. அதனால நமக்கு இந்த டூத் டீகே அப்படிங்கிறது வராது. இந்த ப்ராசஸை நம்ம ரீமினரலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல pH ஆஃப் த மீடியம், அதாவது சலைவா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இன் ஸ்டமக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட pH லெவல் வந்து 4 இல்லைன்னா 5 இருக்கும். இதை விட லெஸரா ஆச்சு pH வேல்யூ அப்படின்னா அந்த இடத்துல அசிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதனால இன்டைஜஷன், அதுக்கப்புறம் இரிட்டேஷன், ஸ்டமக் பெயின் இதெல்லாம் வரும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு பேஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஆன்டாசிட் ஃபார்மில் நம்ம ஜெலுசிலெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அசிடிட்டி அதிகமாகும் போது அந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ pH ஆஃப் த ஸ்டமக்கையும் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைஜஷன் ப்ராசஸில் நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும் இல்லையா. இதில் என்சைம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா pH டிபெண்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி pHோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். pH ஆஃப் சம் சப்ஸ்டன்சஸ் வந்து இந்த பிக்சரில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் தென் pH அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்த்தாச்சு. இது உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.